Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லெசன்ஸ் பார்க்கலாம். இங்கிலீஷ் கிராமர்லேயே ரொம்ப முக்கியமான ப்ரிப்போசிஷன் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். ப்ரிப்போசிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இங்கிலீஷ் பற்றி நிறைய வீடியோ போடுறது உங்களை ரீச் ஆகும். ப்ரிப்போசிஷன் அப்படின்னா என்ன? முன்னிடை சொல் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸில் ஒரு வெர்பையோ நவுனையோ முழுமை அடைய செய்கிறது தான் இந்த ப்ரிப்போசிஷனோட வேலை. ப்ரிப்போசிஷன்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் ஷோ எ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எ நவுன் ஆர் எ ப்ரொனவுன் அண்ட் அனதர் இன் த சென்டென்ஸ். ஒரு நவுனோ அல்லது ப்ரொனவுனோ நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப்புங்கிற அந்த ஃபார்மை முழுமையடைய செய்யும். அதுதான் நம்மளுக்கு ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிறது. ஒரு வாக்கியத்தில் வருகின்ற நவுன், அட்ஜெக்டிவ், வெர்ப் என்னும் இவற்றுள் ஏதாவது ஒன்றுக்குள் தொடர்பை விளக்குவதற்காக வரும் சொல் ப்ரிப்போசிஷன். நமக்கு இந்த வேர்ட் எல்லாமே முழுமை அடைகிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு தான் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த பந்து ஒரு பெட்டிக்கு மேலே இருக்கா, கீழே இருக்கா, சைடில் இருக்கா, முன்னாடி இருக்கா, பின்னாடி இருக்கா, இதை நம்ம விளக்குறது தான் நம்மளுக்கு ப்ரிப்போசிஷன் வேர்டுங்கிறத நம்ம போட போகிறோம். கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன், என்னென்ன வகையிலெல்லாம் ப்ரிப்போசிஷன் இருக்குது, அதுக்கு எந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், சிம்பிள் ப்ரிப்போசிஷன். சிம்பிள் ப்ரிப்போசிஷன் அப்படின்னா என்ன? நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு அப்படின்னு சொல்லலாம். தே ஆர் வெரி காமன்லி யூஸ்டு. நம்ம நார்மலாக எப்பயும் யூஸ் பண்ணுற வேர்டு தான் நம்மளுக்கு சிம்பிள் ப்ரிப்போசிஷனில் வருது. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா அட், பை, ஃபார், இன், from, of, out, over, till, up, to, with, down. இந்த வேர்ட் எல்லாமே நம்ம எப்பயுமே நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். இது எல்லாமே நம்மளுக்கு சிம்பிள் ப்ரிப்போசிஷனில் வருது. செகண்ட் ஒன், டபுள் ப்ரிப்போசிஷன். இது எப்படி வருது அப்படின்னா, ஒரு ரெண்டு ப்ரிப்போசிஷனை கம்பைன் பண்ணி ஒரே வேர்டாக நம்மளுக்கு கிடைக்கும். தே ஆர் மேட் அப் டூ ப்ரிப்போசிஷன்ஸ். இதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். இன் டூ, இன்னையும் டூவையும் சேர்த்தா இன் டூ. வித் இன், வித்தின். அப் ஆன், அப்பான். வித் அவுட், வித்தவுட், அண்டர். இந்த வேர்ட் எல்லாமே நம்மளுக்கு டபுள் ப்ரிப்போசிஷனில் கிடைக்கும். ஏன்னா ரெண்டு ப்ரிப்போசிஷனையும் சேர்ந்த வாக்கில் ஒரு ப்ரிப்போசிஷன் வேர்டாக நம்மளுக்கு கிடைக்கும். தேர்ட், கம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன். காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷனில் நம்மளுக்கு எந்த மாதிரி வேர்டு அப்படின்னா, தேர் ஆர் மேட் பை அடிஷன் ஆஃப் ஆன் அண்ட் பை பிஃபோர் எ ப்ரிப்போசிஷன். இந்த காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷனில் வரக்கூடிய வேர்டு முன்னாடியோ பின்னாடியோ நம்மளுக்கு ஆன் அல்லது பை இந்த ரெண்டு வேர்டையும் சேர்த்தா நம்மளுக்கு காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன் கிடச்சிரும். அதை தான் ப்ரிப்போசிஷன், காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன் சொல்லுவாங்க. அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் வேர்டு என்ன வருது அப்படின்னா, எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். along, beside, across, behind, above, outside, about, among, against, after, around, since, between, before, behind, besides, through, towards. இந்த வேர்டுக்கு முன்னாடி பை அல்லது ஆன் வந்துச்சுன்னா நம்மளுக்கு காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன் வேர்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு தான் இந்த வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ப்ரிப்போசிஷன் வேர்டில் ஆட் ஆகுது. நெக்ஸ்ட் என்னென்னா பர்டிகுலர் ப்ரிப்போசிஷன். ஒரு பர்டிகுலர் ப்ரிப்போசிஷனுங்கிறது நம்மளுக்கு எந்த மாதிரி வேர்டில் வருது அப்படின்னா, த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ஸ் ஆஃப் வெர்ப்ஸ் ஆர் யூஸ்டு அஸ் ப்ரிப்போசிஷன். ஒரு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில், அதாவது வினை சொற்களின் நிகழ்கால வினையெச்சங்கள் ப்ரிப்போசிஷனாக பயன்படும். அது எப்படி அப்படின்னா, ஒரு வேர்ப்லோ நவுனோ நம்மளுக்கு ப்ரெசன்ட் பர்டிகுலர் வேர்டாக நம்மளுக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிள்ஸ், கன்சர்னிங் அப்படின்னா ஒரு வெர்பையோ நவுனையோ சார்பாக பேசணும். ரிகார்டிங் அப்படின்னா சம்பந்தமாக, ஒரு வெர்பையோ நவுனையோ சம்மந்தப்பட்டு பேசுகிறது. டூரிங் அப்படின்னா காலத்தில், அவங்க எந்த காலத்தில் நடந்துக்கிட்டாங்க, எந்த மாதிரி அப்படிங்கிறத காலத்தை பொறுத்து பேசுகிறது. கன்சிடரிங், யோசிச்சு, அதாவது நவுனையோ வெர்பையோ யோசித்து எந்த மாதிரி சொல்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு ப்ரிப்போசிஷன், அதாவது பர்டிகுலர் ப்ரிப்போசிஷனில் வார்த்தைகள் கிடைக்கும்.
ஃபிஃப்த் ஒன் டிஸ்கஸ்ட் ப்ரிப்போசிஷன். டிஸ்கஸ்ட் ப்ரிப்போசிஷன் அப்படின்னா ஒரு வேர்டு நம்மளுக்கு மறைஞ்சு கிடைக்கும், அதுதான் நம்மளுக்கு டிஸ்கஸ்ட் ப்ரிப்போசிஷனில் கிடைக்கும். தே ஆர் யூஸ்ட் இன் த ஹிடன் ஃபார்ம். மறைஞ்சிருந்து நம்மளுக்கு அந்த வேர்டை முழுமையடைய செய்யும். அது எப்படின்னா மறைந்துள்ள வடிவத்தில் பயன்படும். அது எப்படின்னு எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கலாம். ஒரு வேர்டை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், பட் ஆனால் அது வெளியே தெரியாது. எப்படின்னா 5 o'clock அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் மறைஞ்சிருக்கிற வேர்டு என்ன அப்படின்னா ஆஃப் கிளாக் இருக்குது. ஆஃப்ங்கிற இடம் நம்மளுக்கு ஹிடனாக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுக்கு டிஸ்கஸ்ட் ப்ரிப்போசிஷனில் கிடைக்கிது. 5 o'clock 2 o'clock அப்படின்னு சொல்கிறோமா, அந்த ஓங்கிற இடத்துல ஆஃப். நெக்ஸ்ட் ஒன் ஒன்ஸ் எ இயர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் மறைஞ்சிருக்கிற வேர்டு என்ன அப்படின்னா ஒன்ஸ் இன் எ இயர் அப்படிங்கிறது. இதில் மறைஞ்சிருக்கிற வேர்டு இன். ப்ரிப்போசிஷன் வந்து ஹெல்ப் டு எக்ஸ்ப்ரெஸ் த ஃபாலோவிங். இந்த மாதிரி ப்ரிப்போசிஷன் நிறைய ஹெல்ப் பண்ணும் அந்த வேர்டை முழுமையடைய வைக்கிறதுக்கு. அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் 2-3 பார்க்கலாம். ஒரு பிளேஸ் அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு ப்ரிப்போசிஷன் வேர்டு எப்படி வருதுன்னா த கேட் இஸ் அண்டர் த டேபிள். த கேட் டேபிளுக்கு அடியில் இருந்துச்சு, கீழே இருந்துச்சு அப்படிங்கிற வேர்டு. த டாய்ஸ் ஆர் ஆன் த டேபிள். இந்த பொம்மைகள் டேபிள் மேலே இருந்தது. இந்த அண்டர் ஆன் இந்த 2 வேர்டுமே நம்மளுக்கு பிளேஸ் அப்படிங்கிற இடத்துல குறிக்குது. செகண்ட் ஒன் டைம், அதாவது நேரத்தை குறிக்கிறதுல எப்படி வருதுன்னா he met his old aunt during his stay in Germany. ஜெர்மனியில் தான் இருந்தப்போ எனக்கு பழைய ஆண்டியை பார்க்க முடிஞ்சது. past tense during. ரோஸ் ரீச்சஸ் ஸ்கூல் at 8 o'clock. ரோஸ் 8 மணிக்கு ஸ்கூலை ரீச் ஆகிருவா. அதாவது ஒரு டைமையும் பொறுத்து நம்மளுக்கு ப்ரிப்போசிஷன் கிடைக்கிற வேர்டு தான் நம்மளுக்கு டூரிங் அண்ட் எட். இந்த 2 வேர்டுமே நம்மளுக்கு ப்ரிப்போசிஷனில் டைம் குறிக்குது. நெக்ஸ்ட் டைரக்ஷன். த மவுஸ் ரேன் டு த ஹோல். ஒரு எலி அதன் பொந்தை நோக்கி ஓடுகிறது, அதாவது டைரக்ஷன். த தீஃப் எஸ்கேப்டு தி ஃப்ரம் போலீஸ் ஸ்டேஷன் லாஸ்ட் நைட்டு. ஒரு திருடன் நேற்று நைட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து எஸ்கேப் ஆனான், அதாவது தப்பிச்சு விட்டான். எங்கேருந்து போனான் அப்படிங்கிற டைரக்ஷன், எதை நோக்கி போகுது எலி அப்படிங்கிற டைரக்ஷனை குறிக்கக்கூடிய டு ஃப்ரம் 2. தேர்ட் பர்பஸ் ஆர் யூஸ். மதர் இஸ் கட்டிங் வெஜிடபிள்ஸ் வித் எ நைஃப். எதை வச்சு காய்கறி கட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு வித். தீஸ் ஸ்டோரிஸ் ஆர் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் சில்ட்ரன். குழந்தைகளுக்கு கதைனா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற யூஸ் வர்ற ஃபாருங்கிற வேர்டு நமக்கு ப்ரிப்போசிஷனில் கிடைக்கிது. வித் அண்ட் ஃபார் இந்த 2 வேர்டுமே நம்மளுக்கு பர்பஸ் ஆர் யூஸில் வர்ற ப்ரிப்போசிஷன். இப்போது ஒரு 10 வேர்டு உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். த போட் இஸ் மேட் ஆஃப் கிளே. ஆஃப்ங்கிறது நம்மளுக்கு ப்ரிப்போசிஷன். ஆஷா வாஸ் லுக்கிங் ஃபார் ஹிஸ் ஃப்ரெண்ட். ஃபாருங்கிறது ப்ரிப்போசிஷன். அருண் கம்ஸ் ஃப்ரம் ஸ்கூல். ஃப்ரம்ங்கிறது நம்மளுக்கு ப்ரிப்போசிஷன். சீதா இஸ் கோயிங் டு லைப்ரரி. எங்கே போகிறா லைப்ரரிக்கு. அப்படி டைரக்ஷனை குறிக்கக்கூடிய டூங்கிற வேர்டு ப்ரிப்போசிஷன். த பென் இஸ் ஆன் த டேபிள். பேனா டேபிள் மேலே இருந்தது. அந்த மேலே அப்படிங்கிற ஆன் வந்து நம்மளுக்கு ப்ரிப்போசிஷன் வேர்டில் கிடைக்கும். நெக்ஸ்ட் 5 சென்டென்ஸ் பார்க்கலாம். she will come on Sunday. எப்போ வர்றா அப்படிங்கிற ஆனுங்கிற வேர்ட் ப்ரிப்போசிஷன். they will return at sunset. இனி அவள் சூரிய மறைவிற்கு பிறகே வருவாள். அட்டுங்கிறது நம்மளுக்கு ப்ரிப்போசிஷன். she writes with the pen. with அப்படிங்கிறது நம்மளுக்கு ப்ரிப்போசிஷன். I got off the train. ஆஃப்ங்கிறது ப்ரிப்போசிஷன். he went outside the house. இதில் அவுட் சைடுங்கிறது நம்மளுக்கு ப்ரிப்போசிஷன் வேர்டில் கிடைக்கிது. இதில் யூஸ் பண்ணியிருக்க ஆன், அட், வித், ஆஃப், அவுட் சைடு இந்த வேர்டு எல்லாமே எந்த டைரக்ஷனில், எந்த டைமில், எந்த டூரிங்கில், எந்த பர்பஸ்க்காக நம்மளுக்கு கிடைக்கிற வேர்டு தான் ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிறது நம்ம ஃபார்ம் பண்ணலாம். இந்த வேர்டு தான் எல்லா சென்டென்ஸையுமே முழுமையடைய செய்யுது. இப்போது இந்த வேர்டில் நீங்கள் ப்ரிப்போசிஷன் கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேர்டு ஆப்பிள் ஒரு ஷெட்டுக்கு கீழே இருக்குது. கீழேங்கிறது இதில் என்ன வரும்? அண்டர், பிஹைண்ட், நெக்ஸ்ட் டு. இந்த 3 வேர்டில் எது கீழே? அண்டர். அண்டருங்கிறது நம்மளுக்கு கீழே கிடைக்கும். செகண்ட் ஒன், ஒரு காருக்கு முன்னாடி ஒரு டாய் இருக்குது. முன்னாடி அப்படிங்கிற வேர்டு எது?
இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படிங்கிறது முன்னாடி அப்படிங்கிற வரும். இன் ஆன் இது ரெண்டும் நம்மளுக்கு முன்னாடி பின்னாடிங்கிறத தவிர வராது. ஆன் பிஹைண்ட் நெக்ஸ்ட் டு அப்படிங்கிற தேர்டு ஃபார்ம் இருக்குது. இதில் நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? ஒரு பாக்ஸுக்கு பின்னாடி ஒரு பையன் இருக்கான், அப்போ பின்னாடிங்கிறது நீங்கள் என்னன்னு கொடுப்பீங்க? பிஹைண்டு. ஏன்னா பிஹைண்டுங்கிறது நம்மளுக்கு பின்னாடி. ஒரு மேஜைக்கு கீழே செருப்பு இருக்குது, கீழே அப்படிங்கிறது இன் அப்படிங்கிற ஆன்சர் வரும், இல்லைன்னா அண்டர். இன்னுன்னா உள்ளேங்கிற அர்த்தம், அண்டர் அப்படின்னா கீழே அப்படிங்கிற அர்த்தம் வரும். ஸோ அண்டருங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஒரு மேஜைக்கு முன்னால் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா, முன்னால். அது எப்படி சொல்கிறது? இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னா முன்னால், இன் அப்படின்னா உள்ளே, நெக்ஸ்ட்டு டூனா அடுத்து. இது எப்படி ஆன்சர்? இன் ஃப்ரண்ட் ஆஃப், ஏன்னா முன்னாடி இருக்கா. செகண்ட், ஒரு பந்து வந்து ஒரு செடிக்கு பக்கத்தில் இருக்குது, அப்போ பக்கத்தில் அப்படிங்கிறது ஆன் வருமா, இன் ஃப்ரண்ட் ஆஃப் வருமா, நெக்ஸ்ட் டூ வருமா? நெக்ஸ்ட் டூ. வெரி குட். ஒரு பூனை மேஜையின் மேலே உட்காந்துருக்கு, மேலே அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது? ஆன். பிஹைண்ட் நெக்ஸ்ட் டூ, இந்த மூணில் ஆன் அப்படிங்கிறது மேலே அப்படிங்கிற மீனிங்கை குறிக்கும். ஃபோர்த், ஒரு பக்கெட்டுக்கு பின்னாடி ஒரு ஜிராஃப் இருக்குது. பின்னாடி அப்படிங்கிற வேர்ட் நம்மளுக்கு எதில் வரும்? பிஹைண்டு. அப்படின்னா பிஹைண்ட்னா பின்னாடி அப்படிங்கிற வேர்டு வரும். நெக்ஸ்ட், ஒரு மரத்தின் பக்கத்தில் பூனை இருக்குது, பக்கத்தில் அடுத்து இருக்குது, அப்போ என்ன ஆன்சர் வரும்? நெக்ஸ்ட் டூ. வெரி குட், இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட், ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி, அதாவது ஒரு ஜன்னலுக்கு முன்னாடி பூனை இருக்குது. முன்னாடி அப்படிங்கிறது நம்ம என்னன்னு போடுவோம்? இன் ஃப்ரண்ட் ஆஃப், அதுதான் ஆன்சர். ஒரு புக்குக்கு பின்னாடி ஒரு பொண்ணோட முகம் இருக்குது, பின்னாடி. பின்னாடி அப்படிங்கிறது நம்ம என்னன்னு போடுவோம்? பிஹைண்டு. ஏன்னா பிஹைண்டுங்கிறது பின்னாடி. ஆன் அப்படின்னா மேலே. ஃபோர்த், ஒரு மேஜைக்கு அடியில் ஒரு எலி இருக்குது, அடியில், கீழே அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன வரும்? அண்டர். ஆன்சர் கரெக்ட். வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் இன்றைக்கான ப்ரிப்போசிஷன் லெசனை கற்றுக்கிட்ட எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினமும் இந்த மாதிரி புது புது வார்த்தைகளை கற்றுக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் ஸ்வேதா. பாய்.